வணக்கம். ரொம்ப நாளா ட்ரம்ப்போட ஸ்பீச் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இல்லாம இருந்தது. நேத்து பழையபடி அகைன் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தா மார்க்கெட் ஒரு கன்சிஸ்டன்ட் குரோத்தோட இருந்தது. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பை பண்ண உள்ள வந்திருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நேத்து அவரோட அனௌன்ஸ்மென்ட் தான் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டையே கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. 516 பாயிண்ட் நிஃப்டி நேத்து ஃபால் ஆகி ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட முடிஞ்சிருக்கு. அந்த ஃபால்ல இருந்து ஒரு நெகட்டிவ் வீக்னஸோட தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஓப்பனிங்ல இருந்தே கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி ஸ்ட்ரென்தன் இருந்தது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் பேங்க் ஸ்டாக்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். லாஸ்ட் வீக்லேருந்து தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்த இன்னியோட ட்ரேடிங் செஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்கோட வந்திருக்கு. கனரா பேங்க் ஒரு லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, தொடர்ந்து மார்க்கெட் இதே ஒரு வாலட்டைலாக இருக்குமா, இல்லை மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை மறுபடியும் மார்க்கெட்டை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா, இதுதான் இன்னியோட போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. வர சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் நேரடி ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் நடக்குது நம்மளோட ஆஃபீஸில். இந்த ட்ரைனிங் செஷன் கலந்துக்கிறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் இன்னைக்கு ஈவினிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபெட்ரலோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மேபி இது மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோல்ட் ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து பெரிய வீக்னஸ். அமெரிக்கா ஈரானோட இந்த மறுபடியும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது கோல்டு சில்வருக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. யூஎஸ் பாண்ட் ஈல்ட் ரைஸ் ஆகிருக்கிறது, டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இது ரெண்டுமே தான் இம்பார்ட்டன்ட் ரீசன் கோல்டு சில்வர் ஃபால் ஆகிறதுக்கு. இதை தாண்டி நம்ம மார்க்கெட்டில் வரும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 18-19% இன்ட்ராடேல ரைஸ் ஆயிருந்தது. க்ளோசிங்கில் 17% கிட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் பாசிட்டிவ் இருந்தது. ஃபார்மால டாக்டர் ரெட்டி மோர் தென் 5% இறங்கியிருக்கு. மசகான் டாக், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், கோட்டாக்கோட சில்கால், இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்லையும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது, வீக்னஸ் இருந்தது. எஸ்பிஐ குரூப்பில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட குரூப்பில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஐபிஓக்கு தயாராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூவேஷன் இருக்கிற இந்த ஐபிஓ எஸ்பிஐக்கு கை கொடுக்குமா அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் இன்னைக்கு மார்க்கெட்டில் நேற்று மோர் தென் 25% கிட்ட இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் ஒரே காரணம். ரெண்டாவது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி, இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 8% கிட்ட குறைஞ்சிருக்கு. பட் இது ஒரு வாலட்டைல், ஒரு டெம்பரவரி மட்டுமே. மறுபடியும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸை பொறுத்து தான் அப்ஸ் அண்ட் டவுன் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். கோல்ட் ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கிறது. ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் ப்ளஸ் கோல்ட் ஃபினான்ஷியர்ஸ் கம்பெனி, முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அகைன் வாட்ச் பண்ணலாம். இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயில் மறுபடியும் $80 கிராஸ் ஆகிருக்கு, பிரெண்ட் க்ரூட். ஸோ இதில் இன்னைக்கு முக்கியமாக பிரெண்ட் க்ரூட் இன்க்ரீஸ் ஆகிறது ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு பாசிட்டிவ். பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, இந்த மாதிரி ரிஃபைனரிஸ் நெகட்டிவாக இருந்தது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் பார்க்க முடிஞ்சது. ஃபெடரல் ரிசர்வ் பிரசிடென்ட் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட டைமில் நியர்லி 9 o'clock ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, மேபி இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், மானிட்டரி பாலிசி, இந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு வரலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறது. ஆல்ரெடி பாசிட்டிவ் புரோக்கரேஜ் அப்டேட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் இது வரைக்கும் கடந்த 2-3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான வால்யூம் இன்னைக்கு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ரீசெண்டாக இந்த ஸ்டாக் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு அப்சைட் மொமெண்டம் இருந்தது. நேத்தி மார்க்கெட் மோர் தென் 2% கிட்ட இறங்கியிருந்தாலும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நேத்தியும் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். புரோக்கரேஜ் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் இந்த ஸ்டாக்கு கொடுத்துருந்தது ஒரு முக்கியமான காரணம். டார்கெட் ப்ரைஸ் 670 கொடுத்துருக்குறாங்க. 2026-2028 ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ க்ரோத் 19% கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா க்ரோத் 16%, ப்ராஃபிட் க்ரோத் 24% இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு டாக்டர் ரெட்டி.
ஏபிஐ சப்ளை டிலே ஆகிறது ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபால் ஆகிறதுக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா, ஜெஃப்ரீஸ் குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி டாக்டர் ரெட்டி சிப்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தது. அதை தாண்டி பெட்டரான ஃபீட்பேக் மேன்கைன் ஃபார்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிப்லாவை தவிர்த்து மேன்கைன் ஃபார்மாவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேன்கைன் ஃபார்மா இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இஎம்எஸ் செக்டார். இஎம்எஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கஸ்டம் டியூட்டி வேவர் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே அசம்பிளிக்கும் லித்தியம் அயன் செல்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி காயில் மாடியூல்ஸ் இந்த 3 ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலுக்கு இதில் கஸ்டம் டியூட்டி வேவ் பண்ணியிருக்கிறது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் டிக்சன் டெக்னாலஜிஸ், கெய்ன்ஸ், ஆம்பர், சிர்மா எஸ்ஜிஎஸ், அமராஜா பேட்டரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். நேற்று டாடா ஸ்டீலோட பிஸ்னஸ் அப்டேட் Q1 கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக முடிஞ்சது. புரோக்கரேஜரோட அப்டேட்டும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அதே போல் JSW ஸ்டீலோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. பட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ் டவர் நொமுராவோட அப்டேட் தான் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஏன்னா நொமுரா கொடுத்துருக்கிறது இந்த ஸ்டாக் இது வரைக்கும் ஃபால் ஆனது, ஃபால் வந்து முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு நொமுராவோட அப்டேட் இண்டஸ் டவர் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு கோடெக் செக்யூரிட்டிஸ் டிஃபென்ஸ் மசகான் டாக் கம்பெனிக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மோர் தென் 20% டவுன் சைடு இறங்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நெகட்டிவ் வியூ கொடுத்துருக்கிறது. இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 11,700 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் ஐபிஓ மூலயமா மார்க்கெட் உள்ள வரப்போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஐபிஓ இப்போ இந்த 2020, அதுவும் முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில். அடுத்த ஸ்டாக் வேதாந்தா. மோத்திலால் ஆஸ்வால் வேதாந்தா அலுமினியமுக்கு கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 50% புல் சைடு வந்து அப்சைடு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி எட்டர்னல் ஃபாரின் ஓனர்ஷிப் லிமிட் மாறி இருக்கிறதுக்கான நியூஸு. ஸ்விக்கி அண்ட் எட்டர்னல் 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. போரோசில் ரினியூவபிள் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸு 10% கிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சு. பிராமல் ஃபார்மா நியர்லி 1 to 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்தது. ஓனர்ஸா கன்சியூமர் கைடன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம அகைன் வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோனிக்ஸ் லிமிடெட், ஃபோனிக்ஸ் மில்ஸ், ஜேபி மார்கனோட அப்டேட், அதே போல் ஆக்சிஸ் பேங்க்குக்கான அப்டேட், இது எல்லாமே வந்து இன்னைக்கு புரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கு கொடுத்துருந்தது. ஃபெடரல் ரிசர்வோட எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் தான் நாளையோட மார்க்கெட்டில் முக்கியமான இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இன்னைக்கு செக்டார் ஆஃப் த டே அப்படின்னா பிராட் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் தான். கிட்டத்தட்ட 100 ஸ்டாக்ல 85 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சிஜிசிஎல், கெய்ன்ஸ், பிரிகேட், ஐஏஎஃப்எல், நூவாமா, அதாவது ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சைலண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஆனந்த்ராஜ் 4% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் வெல்கார்ப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதில் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்மால் கேப்பில் வந்து இன்னைக்கு பிஎல்எஸ், ஓலா எலக்ட்ரிக், ஃபர்ஸ்ட் கிரை இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வீக்காக இருந்தது. 2வது இடத்துல பிராட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸு. அதில் முக்கியமான காரணம் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரேலி 17% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஸ்விக்கி வந்து 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆனது. டிக்சன், பிரீமியர் எனர்ஜி, ஜிவி, டிஎன்டி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். 100 ஸ்டாக் மிட் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 84 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம்னா பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, ஆக்சிஸ் பேங்க். மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. கனரா பேங்க், பிஎன்பி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த 3 பேங்க் ஸ்டாக்ஸ் மோர் தென் 2% பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி செக்டாரில் டாப் ஆஃப் த லீடர் ஆஃப் த டே அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 3.5% இன்னைக்கு ஒரே நாளில் நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ரோடெக் 7%, டிஎல்எஃப் 4% கிட்டையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓப்ரே ரியாலிட்டி நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் ஃபோனிக்ஸ் மில்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இந்த ஸ்டாக்ல. ஸோ ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
இதை தாண்டி மீடியா செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2%. பிஎஸ்யூ பேங்க்குக்கு அப்புறம் மீடியா தான் செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு. அந்த அளவுக்கு பிஎஸ்யூ பேங்க் 1.6%, மீடியா 2%, ரியல்டி வந்து 3.5% நேரில் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சியூமர்லையும் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கிறது, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டிக்சன் இருக்கிறது இன்னைக்கு இந்த இண்டெக்ஸ் லீட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு 24,000க்கு பிலோ 23,963 கிட்ட முடிச்சிருக்கு. இந்த 24க்கு பிலோ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்தன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா 24,400க்கு மேலே தான் ஸ்ட்ரென்தன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது 7 ஜூலை அன்னைக்கு 24,530 வரைக்கும் மார்க்கெட் ஹை போயிருக்கு. இந்த டே ஹை போன அன்னைக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேரிஷ் கேண்டலை உடைச்சு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் சஸ்டெயின் ஆனதான் 25,000 நிஃப்டி கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே போல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தியோட லோ தான் அடுத்து வரப்போற ட்ரேடிங் செஷனுக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். எவ்வளோன்னா 23,800. நிஃப்டி 23,800க்கு பிலோ க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அதே போல பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்தியோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 56,500 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது 57,250 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 700 பாயிண்ட்ன்றது பேங்க் நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் அகைன் ஒரு பெரிய ஃபால்ல இருந்து ஒரு ஸ்மால் ரெக்கவரி, ஆனால் வாலட்டிலிட்டி ஒரு பேனிக் மோட் மார்க்கெட்ல பார்க்க முடியுது. நல்ல ரைஸ் ஆனாலும் ப்ராஃபிட் புக்கிங் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ செலக்டிவான ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எடுத்துட்டு வராதிங்க. ஓவரால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அடுத்த கட்டம் என்ன ஆகும்ன்றது நம்மளால இப்போதைக்கு எதுவுமே யூகிக்க முடியாதுன்றதுனால மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. பாண்ட் ஈல்ட் ரைஸ் ஆயிருக்கு, க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கோல்ட் சில்வர் ஃபால் ஆயிருக்கு, பெட்ரோல் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க, டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட், இது எல்லாம் தான் நாளையோட மார்க்கெட்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இன்கேஸ் டிசிஎஸோட ரிசல்ட் இன்னைக்கு பாசிட்டிவா வருது அப்படின்னா அது நாளைக்கு ஒரு ஐடி செக்டார்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் ரியாக்ஷன், அதே போல நிஃப்டிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஃபெடரல் ரிசர்வோட அனௌன்ஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான எதிர்பார்ப்பும் பார்க்கலாம். அது குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்து தான் அமைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு என்னோட ட்ரைனிங் செஷன் இருக்கு, டைரக்ட் ட்ரைனிங் செஷன். நீங்கள் சென்னை தாம்பரம்ல நேரடியாக வந்து கலந்துக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.